வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்னென்ன கலாட்டா நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா கண்ணாடி முன்னாடி நின்று புடவையை சரி பண்ணிட்டு இருக்க அத்தைன்னு கூப்பிட்டுட்டு மீனா வர்றாங்க. அப்படின்னு விஜயா திரும்ப, உங்கள் புடவையெல்லாம் சத்யா அயர்ன் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. சம்மந்தி, உங்களுக்காக புதுசாக டவல், பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா இங்கே உள்ளர பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து வெளியிலேருந்து உள்ளர வர்றாரு. அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்புறம் உங்களுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும்னு மீனா சொன்னா, அதையே பண்ணட்டுமா இல்லை வேற ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்க. பூரிக்கு பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை புது எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, மீனாவும் அவங்க அம்மாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாத்தியாப்பா அம்மாவை அப்படிங்கிற மாதிரி முத்து அண்ணாமலையை பார்க்க, இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு அவர். மேலே ஃபோட்டோவில் இருக்கவருக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு பேரும் அமைதியாக நிற்க, திரும்ப திரும்ப ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு விஜயா சொல்ல, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சம்பந்தியம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்படின்றாங்க விஜயா. அப்போது சத்யா அம்மா அப்படின்னு கூப்பிட வெளியே வர்றாங்க. அவர் ஒரு பெரிய பேஸ்கெட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ்ன்னு வாங்கிட்டு வர்றாரு. இன்னொரு கை ஃபுல்லாக மளிகை ஜாமான் ஒரு கட்டப்பையில் இருக்குது. அம்மா, நீ கேட்ட காய்கறி, மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அம்மா வந்து அதை வாங்குறாங்க. டேய் அண்ணாச்சி என்ன கொடுத்து விட்டாரான்னு மீனா கேட்க, கொடுத்துட்டாருக்கா, பாரு எல்லாம் புது பாக்கெட்டு தான் அப்படின்னு பேகு விரிச்சு காமிக்க, முத்து ஒன்று எடுத்துட்டு, அம்மா பிரிக்கவே இல்லை, இதில் சமைக்கலாம்ல அப்படின்னு ரொம்பவே நக்கலாக கேட்குறாரு. விஜயாவும் சரி சரி பூரி ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி மீனா, நான் மாவு போய் செய்கிறேன், நீ குருமாவுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி சரிம்மா அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க மீனா. இவளெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கையை மட்டும் விரிச்சிட்டு இருக்க. அவர் கால்கிட்ட உட்கார்ற முத்து, டேடி மம்மி இங்கே செட் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஆயிடுவாடா, சுருதி வீட்டில் அன்பு இல்லை, மனோஜ் கடையில் வசதி இல்லை, மீனா வீட்டில் அவளை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டான்னா அவள் செட் ஆயிடுவா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீ சொன்னா சரியாக தான் இருக்கும் டேடி. மம்மிக்கு மற்ற விஷயம் செட் ஆகாமல் இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாரையும் அதிகாரம் பண்ண முடியுங்கிறாரு முத்து. சரியா சொன்னடான்னு அவர் சொல்ல, நல்லாவே செட் ஆயிடுங்கிறாரு முத்து. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு மீனா கிச்சனுக்குள்ள இருந்து எழுந்து ஓடி வராங்க. சும்மா இருக்கீங்களா, அத்தை கேட்டுற போறாங்க. அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் சும்மா விளையாட்டுக்கு கூட கிண்டல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ மம்மிக்காக புது சட்டம்லாம் அமல்படுத்துறீங்களோ, சரி சரி ஐ வில் ட்ரைங்கிறாரு முத்து. மீனாவும் பி கேர்ஃபுல்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு தலையாடுறாரு. விஜயாவோட அலப்பறை விட இந்த ஆர்வ கோளாறுங்களோட அலப்பறை தான் ரொம்ப ஓவரா இருக்கு. பேசின 2 வரைக்கும் ஏகப்பட்ட பெருமையோட மீனா பார்த்து சிரிச்சுட்டு உள்ளர போறாங்க. டேடி ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை லைட்டா குனிஞ்சு கேட்குறாரு. இங்கிலீஷ் கிளாஸ் போனோம்ல, அங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கிறாரு அண்ணாமலை. அவர் பேரு மிஸ்ரா, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. என்னை விட ஒரு 2-3 வயசு கம்மியாக இருப்பாப்ல, ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பாப்ல, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு முத்து சொல்ல, விஷயம் இல்லாமல் ஒருத்தரை பற்றி நீ சொல்ல மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியப்பா நீ அப்படின்னு சிரிக்கிற முத்து. அவரு நம்ம கதையெல்லாம் கேட்டாரு, அந்த ஃபைனான்சியரை வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன்பா ஃபைனான்சியரை வந்து பாக்குறதால அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா அவரு இன்கம் டேக்ஸ் அதிகாரிப்பா, அவர் வந்து இந்த ஃபைனான்சியரை பார்த்தா அவருக்கும் ஒரு பயம் வரும்ல, அவெல்லாம் கண்டிப்பா கணக்குல காட்டாம நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சரி அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு அண்ணாமலை. அவரு அங்க வந்து அந்த ஆளை கொஞ்சம் மிரட்டினாலே போதும்பா, எந்த கணக்குல அவன் 48 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டுனான்னு நாம கேட்போம்ல, அப்புறம் எப்படியாவது அந்த நோட்டீஸ் ஒட்டினதை எடுக்க வைக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து கொஞ்சம் பரிதவிப்பா சொல்ல, சரிப்பா நல்லது நடந்தா சரிங்கிறாரு அண்ணாமலை. கண்டிப்பா நடக்கும்பா அப்படின்னு முத்து எழுந்து போறாரு. ஷோரூம்ல மனோஜ் ஜீவா கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, ஸ்டாக் எல்லாம் எதுல கம்மியா இருக்குன்னு பார்த்து திங்ஸ் எல்லாம் ரீலோட் பண்ணுங்க, ப்ரோவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. மனோஜ்
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரோஹிணி வர்றாங்க. உடனே அவரு அங்க பேசுறத விட்டுட்டு ஹாய் ரோஹிணி அப்படின்னு உற்சாகமா வர ஹாய் மனோஜுங்கிறாங்க இவங்க. என்ன பிஸியா இருக்கியான்னு ரோஹிணி கேட்க, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியான்னு மனோஜ் கேட்குறாரு. இல்ல இல்ல ஒன்றும் வேண்டான்னு ரோஹிணி சொல்ல, சரிவா உட்காரு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஜீவாவும் மொட்டபா சந்தோஷம் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மொட்டபா சொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல இருக்கே அப்படின்றாங்க ஜீவா. இப்பவே சேர்ந்த மாதிரி தான் அப்படின்றாரு அவரு. அவரோட எரிச்சல் அவருக்கு தானே தெரியும் சவுக்கடி வாங்கினதுல. ரோஹிணி மனோஜோட கையை பிடிக்கிறவங்க டக்குன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆன்டி எங்க வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல அம்மா இப்ப இங்க இல்ல அப்படிங்கிறாரு மனோஜ். திரும்ப ஸ்ருதி வீட்டுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே ஆர்வமா கேட்க, இல்ல மீனா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். மீனா வீட்டுக்கா? அங்கெல்லாம் ஆன்டி போக மாட்டாங்களே அப்படின்றாங்க ரோஹிணி. அப்பா வந்து கூப்பிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்கன்றாரு மனோஜ். உடனே ரோஹிணி அதுல ஒரு பாயிண்ட பிடிச்சி, பாத்தியா மனோஜ், அங்கிளால ஆன்டியை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவர் வந்து கூப்பிட்ட உடனேயே ஆன்டி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா நாம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கோன்றாங்க ரோஹிணி. அந்த முட்டாள் மனோஜும் ஏமாத்துனது, பொய் சொன்னது, ஏகப்பட்ட பிளான் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு அதெல்லாம் சரி, முதல்ல வீட்டு பிரச்சனை சரியாகணுங்கிறாரு. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த மடையை என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குற ரோஹிணி, இங்க பாரு மனோஜ், நம்ம குடும்பத்தோட ப்ராப்ளம் சரியாகணும்னா அப்படின்னு சொல்றவங்க பர்பஸா அங்க நிறுத்த, உடனே மனோஜ் ஆர்வமா பாக்குறாரு. ரோஹிணி உடனே நம்ம குடும்பம்னு நான் சொல்லிக்க முடியாது, அந்த வீட்டுல தான் என்ன யாருமே ஏத்துக்கலையேன்றாங்க. உங்க வீட்டு ப்ராப்ளம் சரியாகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன வழின்னு கேக்குறாரு மனோஜ். 38 லட்சம் ரூபாய் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த வீட்டை மீட்க எல்லாம் முடியாது. அதை விட பெஸ்ட் அந்த வீட்டை ஒரு பிளாட் ப்ரமோட்டர் கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அட எப்படி நம்மள மாதிரியே யோசிக்கிறா இவ்வளோ அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு மனோஜ். அவங்க 5 crores அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க, அதுவும் சூப்பர் விலைக்கு போகும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஜீவாவும் மொட்டபா சந்தோஷம். உடனே பக்கத்துல வர்றாரு அவரு. கரெக்ட் ப்ரோ, அந்த வீடு இருக்க ஏரியாவும் சென்டரான ஏரியா, அங்க இப்பவே இடமெல்லாம் கோடி கணக்குல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு சந்தோஷ். மனோஜ், அப்படி வித்துட்டா அதுல உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும், நாம கடனை அடைச்சிடலாம், வேற வீடு கூட வாங்கிக்கலாம், உனக்கு வர ஷேர்ல இது மாதிரி இன்னொரு பெரிய ஷோரூம் கூட ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஒரு சலிப்போட, இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யாரும் கேட்கல, அப்படியே வீட்டை வித்தாலும் எனக்கு எதுவுமே வராதுங்கிறாரு அவரு. உடனே ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சியோட, ஏன்னு கேக்குறாங்க, வீட்டை வித்தாலும் ஷேர் கொடுக்க மாட்டேன்னு அப்பா எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் சாதாரணமா சொல்ல, ரோஹிணி அதிர்ச்சியில அப்படியே அரை அடி பின்னுக்கு போயிடுறாங்க. ஓ, அப்ப நீ ஒன்னும் இல்லாத பயதானான்ற விரக்தி அவங்க கண்ணுல தன்னை போல தெரியுது. அது எப்படி உனக்கு ஷேர் இல்லாம இருக்கும் அப்படின்னு டக்குன்னு கேக்குறாங்க. அந்த வீட்டை வச்சு நான் நிறைய கடன் வாங்கிட்டேனா, அதனால என் ஷேர் மொத்தத்தையும் முத்துவுக்கே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வித்தா என்ன, விக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு எந்த யூஸும் இல்லைங்கிறாரு மனோஜ். ரோஹிணியால தாங்கவே முடியல. அது எப்படி மனோஜ் உனக்கு ஷேர் இல்லாம இருக்கும், நீ அந்த வீட்டோட மூத்த பையன், உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க. உனக்கு தெரியுது, ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியலையே, அவருக்கு முத்துவும் ரவியும் தான் முக்கியன்றாரு மனோஜ். ரோஹிணி சலிப்போட, மனோஜ் லீகலா அந்த வீட்டுல 3 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு, உன் அப்பா இல்லைன்னு சொன்னாலும் கோர்ட் அப்படி சொல்லாதே, நாளைக்கே நீ கேஸ் போட்டா அங்கிள் உன்னோட ஷேரை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கேஸ் போடுறத பத்தி இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்துட்டு இருக்க மொட்டை பாஸ் ஜீவா கிட்ட, பாத்தியா சொத்தை பிரிக்க பிளான் பண்றா அப்படிங்கிறாரு அவரு. அப்ப புது ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணா அங்க நான் மேனேஜர் ஆயிடுவேன்ல அப்படின்னு ஜீவா கேட்க, கொஞ்சம் தள்ளி வந்து நின்று ஜீவாவை முறைக்கிறாரு மொட்டை பாஸ். நீயும் ஒரு பிளானோட தான் இருக்க அப்படிங்கிறாரு அவரு. நீ சொல்றது உண்மைதான் ரோஹிணி, என் ஷேர் எனக்கு வந்தா என் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும், ஆனா அப்பா கொடுப்பாரான்னு அப்படிங்கிறாரு மனோஜ். கொடுக்க முடியாதுன்னு அவரால் சொல்லவே முடியாது, அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா சொல்லு, நான் லாயரை பார்த்து உனக்கு சேர வேண்டியதை வாங்கி தர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா
விஜயா முத்து மீனா பார்த்துட்டு இருக்க லாயர் உள்ளர வர்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணதான் யாருமே இல்லையேங்கிறாரு மனோஜ். அதை கேட்டுக்கிட்டே அப்படியே லாயர் உள்ளர வந்துட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத மனோஜ், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே ஆறுதலா அவரோட கை மேல கை வச்சு தட்டி கொடுக்குறாங்க. இதுங்களுக்கோசரம் கோர்ட்ல நம்ம மாங்குன்னு வாதாடிட்டு இருக்கோம். பைத்தியம் பிடிக்காத குறையா ரெண்டும் நம்மளை நிறுத்திட்டு இங்கே வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கத பாரு அப்படின்னு லாயர் கண்டிப்பா நினைச்சுதான் ஆகணும். அங்க வந்து நிக்கிற லாயர் மனோஜ்னு கூப்பிட ரோஹிணியோட கையவே பார்த்துட்டு இருந்த மனோஜ் படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. ரோஹிணிய படார்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஒரேட்டு எடுத்து வைக்க ரெண்டு பேருமே எழுந்து நிக்கிறாங்க. மனோஜ் அவங்க கிட்ட போறாரு. வாங்க மேடம்னு சொல்ல, என்ன மனோஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு போல அப்படின்னு கேட்க ரோஹிணி திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் கேட்குறீங்கன்னு இவர் திருத்தர்னு முழிக்கிறாரு. இல்லை கடையில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க போலையே அப்படின்னு லாயர் கேட்க, ஆமாம் இன்டீரியர் கொஞ்சம் மாற்றி இருக்கோம் அப்படிங்கிறாரு மனோஜ். ஆமாம் எல்லாமே மாறி தான் போயிருக்கு அப்படின்ற லாயர் ரோஹிணியை பார்க்க ரோஹிணி அவங்கள முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு லாயர் கேட்க, நல்லா போகுது மேடம்ங்கிறாரு அவரு. என்னத்த போகுதோ தெரியல மனோஜ், வீட்லயும் தண்ட சோறு தான். அவங்க தான் உங்களுக்கு சோறு போடுறாங்க. உங்களுக்கு போனா என்ன போகலன்னா என்னன்னு தான் மற்றவங்களுக்கு இருக்கும். என்னங்க மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸ் விஷயமா அப்படின்னு மனோஜ் கேட்க, கேஸ் விஷயமா நான் எதுக்குங்க இங்கே வர போறேன், ஒரு ஏசி வாங்கணுங்கிறாங்க லாயர். ஓகேங்க மேடம் வாங்கிக்கலாங்கிறாரு மனோஜ். எங்க ஆபீஸ்ல ஏசி வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அது சரியா ஒர்க் ஆகல, அதுதான் புது ஏசி வாங்கிக்கலான்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சுன்றாங்க லாயர். வாங்கிக்கலாங்க மேடம், புது மாடல்லாம் வந்திருக்கு, உங்க ஆபீஸ்க்கு 1.5 டன் கரெக்டா இருக்குங்க மேடம்ங்கிறாரு மனோஜ். ஆமாண்ணா அவங்க ஒரு மாதிரியான சர்காஸ்டிக் வாய்ஸ்ல சொல்ல ரோஹிணி முறைச்சு திருதிருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவ எதுக்கு இங்க வந்தா, அதுவும் இந்த நேரத்துல என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்ற மாதிரி ரோஹிணி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க லாயரும் ரோஹிணியை தான் பாக்குறாங்க. ரோஹிணி நைஸா பார்வை வேற பக்கம் மாத்திட்டு மறுபடியும், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால மட்டும் இல்ல அந்த ஜட்ஜே நினைச்சா கூட எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டும் கான்ஃபிடென்ட்டுமா பாக்குறாங்க ரோஹிணி. பாஸ் நான் வேணா உங்களுக்கு ஏசி காட்டட்டுமான்னு ஜீவா கேட்க, இல்ல நானே காட்டிக்கிறேன் வாங்க மேடம்னு சலிப்பா அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போறாரு மனோஜ். போற வக்கீல் ரோஹிணி அமர்த்தலா ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. மனோஜ் ஏதோ ஒளிஞ்சிக்க ஓடுற ஒரு மாதிரி ஓடி வந்து ஒரு இடத்துல நின்று, மேடம் இதெல்லாம் புது பிராண்டுங்க மேடம், இன்வெர்டர்லாம் இன்பில்டாவே இருக்கு, ரூமுக்கு ஏத்த மாதிரி கூலிங் எல்லாம் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் மேடம், இந்த பிராண்டு தான் பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு படன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், ரோஹிணி என்ன இங்கன்னு கேக்குறாங்க அவங்க. மனோஜ் அப்படியே திருட்டு பூனை மாதிரி முழிக்கிறாரு. ரோஹிணி அங்கேயே நின்னுகிட்டு என்ன ஏதுன்னு ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு தானே நீங்களும் உங்க அம்மாவும் என் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு வக்கீல் கேட்க, ரோஹிணி அந்த பக்கம் சந்தோஷ் ஜீவான்னு எல்லாரும் இங்கேயே கவனிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட் உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்குல்ல அப்படின்னு லாயர் கேட்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு மெதுவா சொல்றாரு மனோஜ். ரோஹிணிக்கான எக்ஸ்பென்ஸை நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க, ஆனா நீங்க அதை மட்டும் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு லாயர் கேட்க திருன்னு முழிச்சுக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மேடம்ங்கிறாரு அவரு. நான் வரும்போது 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சேன் அப்படின்னு லாயர் சொல்ல, அது இல்லைங்க மேடம் அது என்னன்னா அப்படிங்கிறாரு மனோஜ். ரோஹிணி அங்க நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்னா திரும்ப சேர்ந்து வாழணுங்கிற ஐடியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க கேஸ் முடிஞ்சதுன்னு நானும் ஃப்ரீயா இருப்பேன்றாங்க லாயர். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம், ஒரு ஆர்டர் விஷயமா என்ன பார்க்க வந்தாங்க அவ்வளவுதான்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி இப்ப பயங்கர கோவத்தோட மனோஜும் முறைக்கிறாங்க. ச்சே இந்த மடையன் அவங்க அம்மாவுக்கு தான் பயப்படுவான்னு பார்த்தா இப்ப லாயருக்கும் பயப்படுறான், இவன் நல்லா நம்பி அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காங்க அவங்க. மனோஜ் லாயர் கிட்ட போய் சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவோம், அது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க கிருஷ்ணாராம். மனோஜ் முகத்தை காஞ்சி போன கத்திரிக்காய் மாதிரி வச்சிருக்காரு. எப்படி பொய் சொல்லி மாட்டிட்டு முழிக்கிறான் பாரு, அந்த அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷ் ஜீவாவை பார்க்க, ஆமா அப்படின்னு ஜீவாவும் தலையாட்டிட்டு பாக்குறாங்க. உங்களை பார்த்தா பேட்சப்பான மாதிரி தான் இருக்குன்றாங்க லாயர். இல்ல அது வந்துங்க மேடம் அது அப்படின்னு மனோஜ் தடுமாறுறாரு. நோ
உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா எதுவா இருந்தாலும் கோர்ட் ஹியரிங் வர்றதுக்குள்ள ஒரு முடிவை எடுத்துடுங்க அப்படின்னு லாயர் சொல்ல மனோஜ் ரோஹிணியை பாக்குறாரு. எனக்கு இந்த ஏசியே ஓகே தான் அப்படின்னு லாயர் சொல்ல, நல்ல செலக்ஷன் மேடம், இது ஒரு 45,000 கிட்ட வரும். நான் உங்களுக்காக ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட் பண்றேன். கார்டா கேஷா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ஃபீஸ் அப்படிங்கிறாங்க லாயர். ஃபீஸா அப்படின்னு மனோஜ் அதிர்ந்து பார்க்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் இருக்குல்ல, அதுல லெஸ் பண்ணிக்கோங்க, என் ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க, நான் வர்றேன்னு கிளம்பிடுறாங்க லாயர். மேடம் அப்படின்னு பின்னாடியே போறாரு மனோஜ். ரோஹிணி கிட்ட வர்ற லாயர், என்ன ரோஹிணி மேடம் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. குட் மேம்ங்கிறாங்க அவங்க. நீங்க லாயருக்கு படிக்க வேணும்னா ட்ரை பண்ணுங்களேன், பெரிய கிரிமினல் லாயராகவே ஆயிடலாம், வரேன் அப்படின்னு கிருஷ்ணாராம் அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் எப்பேற்பட்ட கிரிமினல்னு எனக்கே தெரியும், நீ ஒன்று எனக்கு சர்டிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்ற பார்வையோட போறவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. பாத்தியா எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறாங்கன்னு, இந்த லேடியை நம்மள பிரிக்கணும்னு தான் குறியா இருக்கு அப்படின்னு வந்து நிக்கிற மனோஜ் கிட்ட சொல்றாங்க ரோஹிணி. நீ வேற ஏசிய ஓசியில வாங்கிட்டு ஃபீஸ்ல கழிச்சுக்கன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு மனோஜ் சலிப்பா சொல்றாரு. அவ்வளவுதான், மரியாதையெல்லாம் காத்துல பறந்துருச்சு. நீ வேணும்னா ஒன்று செய்ய, நம்ம டைவர்ஸ் கேஸை விட்டுட்டு வீட்டில் ஒரு ஷேர் வாங்குற கேஸை வேணா இவங்க கிட்ட கொடு, அதையாவது இவங்க ஒழுங்கா பண்ணட்டும், நான் வரேன் அப்படின்னு ரோஹிணி பயங்கர கடுப்போட அங்கிருந்து போறாங்க. என்ன ப்ரோ, கடையில எலியும் பூனையும் விளையாடுற மாதிரி நீயும் ரோஹிணியும் சேர்ந்துருவீங்க போல அப்படின்னு மொட்டை பாஸ் கேக்குறாரு. அட ஏன் ப்ரோ நீங்க வேற, நான் சேர நினைச்சா கூட எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப இவருக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி ஜீவாவை ஒரு பார்வை பாக்குறாரு மொட்டை பாஸ். அவரு போற ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க, எப்படியோ போயா அப்படின்னு அவரும் அந்த பக்கம் ஜீவாவும் கிளம்பிடுறாங்க. சத்யா ஒரு பிளாஸ்டிக் டீப்பாயை வாங்கிட்டு வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி வைக்கிறாரு. சத்யா, எதுக்குப்பா இதெல்லாம், நானே கீழே உட்காந்து சாப்பிட்டுக்க மாட்டேனா அப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல அங்கிள், ஆண்டிக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்ல, அதுவும் எங்க வீட்டுல டைனிங் டேபிள் வேற இல்ல, அதனால தான் கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்றாரு சத்யா. என்ன சத்யா, எங்க அம்மா வந்து அவங்கள எப்படி பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. 2 பிளேட்ல கொண்டு வந்து அவங்க அம்மா வச்சுட்டு போக, அத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு மீனா கையில குழம்பு சட்டியோட சுத்திட்டு இருக்காங்க. அத்தை கீழே உட்கார வேணான்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்கள எப்படி நல்லா பாத்துக்கணும்னு அவனுக்கு தெரியுங்க அப்படின்றாங்க மீனா. முத்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு, அதை தானே நானும் சொன்னேன், நல்லா பாத்துக்கிறான்னு தானே சொன்னேன் அப்படின்னு முத்து கேக்குறாரு. விடுடா முத்து, நீயும் வந்து சாப்பிடுறாங்கிறாரு அவங்க அப்பா. நம்ம வீடு தானே, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. அப்போ சீதா வர, வா சீதா அப்படின்னு அவங்க அம்மாவும் மீனாவும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. உலர வந்ததும், வாமா சீதா எப்படி இருக்கன்றாரு அண்ணாமலை. நான் நல்லா இருக்கேன் மாமான்றாங்க அவங்க. அருண் எப்படி இருக்காருன்னு கேட்க, அவரும் நல்லா இருக்காரு மாமான்றாங்க சீதா. அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க, விஜயா அமர்த்தலா ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வீட்டுல வந்து இருக்கேன்னா நான் எப்படி இருக்கேன்னு புரிஞ்சுக்க வேண்டாம், நீ கிண்டலா கேக்குறியா என்ன அப்படின்னு விஜயா சொல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல அத்தை, நான் சாதாரணமா தான் கேட்டேங்கிறாங்க சீதா. விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம பார்வை திருப்பிக்க, சீதா நீ எப்படி கேட்டாலும் எங்க அம்மா அதை தப்பா தான் எடுத்துக்குவாங்க இல்லப்பா அப்படின்னு சொல்ல, விஜயா முத்துவ முறைக்கிறாங்க. கடவுள் எல்லாருக்கும் வாய்க்குள்ள நாக்க வைப்பாரு, ஆனா உங்க அம்மாவுக்கு நாக்கோட சேர்த்து ஒரு ஊசியையும் வச்சிருக்கிறான், அதனால உங்க அம்மா குத்தி குத்தி பேசுவா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து வர்ற சிரிப்பை அடக்க முடியாம தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறாரு. விஜயா அப்படியே முத்துவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. சீதா வா சாப்பிடலான்னு மீனா கூப்பிட, இல்லக்கா நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்றாங்க அவங்க. அடுத்து அண்ணாமலை சாப்பிட ஆரம்பிக்க விஜயாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என்ன குழம்புன்னு கேக்குறாங்க. மிளகு குழம்பு சம்பந்தியம்மா, தொண்டையில ஏதாவது பிரச்சனைனா சரியா போயிடுன்றாங்க மீனாவோட அம்மா. சாப்பிடும் போதே என்ன குழம்புன்னு தெரியணும், அது தெரியாம தான் என்ன குழம்புன்னு குழம்பி போய் நான் கேட்டேன், என்ன வச்சிருக்கீங்களோ அப்படின்னு விஜயா சாப்பிடுறாங்க. மீனா அம்மாவோட முகம் 3 நாளா வெளியே கிடக்குற சுண்டக்காய் மாதிரி ஆயிடுது. முத்து சிரிப்பெல்லாம் மறைஞ்சு போய் அப்படியே சோகமா நொந்து போய் உட்கார்ந்துருக்க. மீனாவும் சீதாவும் ரகசியமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஜயா சாப்பிடும் போது கூட எதுவும் குறை சொல்லாம சாப்பிட முடியாதா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை.
அம்மா அத்தை குழம்பெல்லாம் சூப்பரா வைப்பாங்க. அவங்க சமைக்கும் போதே என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு வாசனையிலேயே தெரிஞ்சிடும். அவ்வளவு நல்லா வைப்பாங்கன்ற அருமுத்து அப்படியே சங்கடமான ஒரு சிரிப்போட நிக்கிறாங்க மீனா அம்மா. இந்த மாதிரி திருந்தவே மாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க ஜென்மங்கள் எல்லாம் எதுக்குதான் இவ்வளோ தாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. 4 வாய் சோத்த அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு நான் எங்க வீட்டுல மிளகு குழம்பு பண்ணினேன்னா எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஊத்தி ஊத்தி குடிப்பாங்க அப்படின்னு விஜயா அள்ளி விட அப்படியாங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. மறுபடியும் முத்துவுக்கு தாங்க முடியாம சிரிப்பு வந்துருது. வாயை மூடிட்டு சிரிக்கிறாரு. அண்ணாமலை சிரிக்கிற முத்துவை பார்க்க முத்து அப்படியே நைஸா வேற பக்கம் பாக்குறாரு. அவரு கண்ணு முன்னாடி ஒரு காட்சி வருது. அதுல அண்ணாமலை முத்து ரவின்னு ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க, ஆப்போசிட் சைட்ல விஜயாவும் மனோஜும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. மனோஜ் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு முகத்தை அஷ்டகோணலாக்கிட்டு நிமிர்றாரு. அண்ணாமலை ரவி முத்து எல்லாருமே சாப்பாட்டுல விரல அலைஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க சாப்பிடாம இருக்கீங்க, நல்லா ஊத்தி சாப்பிடுங்கன்றாங்க விஜயா. இல்ல இது என்ன குழம்புன்னு கேக்குறாரு அவரு. இதுவா மிளகு குழம்புங்க அப்படின்னு விஜயா சொல்ல, மிளகு குழம்பா இது அப்படின்னு அவரு கேட்க, ஆமா நீங்க என்ன நினைச்சீங்கன்றாங்க விஜயா. உடனே முத்து அதிர்ச்சியோட நிமிந்து பார்த்து, நான் பாவக்காய் குழம்புன்னு நினைச்சேன், சாப்பிடுறதுக்கு அப்படிதாம்மா இருக்குதுன்றாரு. அவ்வளோ கசப்பு அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு, நான் செஞ்சதை என்னைக்கு இவன் பாராட்டி இருக்கான் அப்படின்ற விஜயா மனோஜ் பக்கம் திரும்பி, டேய் மனோஜ் நீ சொல்லு மிளகு குழம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவரு ஏற்கனவே கண்ணாடி இல்லாம காசி விக்ரம் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவரு வாயில வச்சிருக்கத முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம வாயில வைக்க முடியலம்மா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் ரவியும் பக்குன்னு சிரிச்சிடுறாங்க. ரவி கூட ட்ரை பண்ணி விஜயா முறைச்சவன கொஞ்சம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆனா முத்துவால முடியல. ஏதோ காம்பினேஷன் தப்பா போட்டிருக்கீங்கம்மா, அதுதான் இப்படி கசக்குதுங்கிறாரு ரவி. உங்க எல்லாருக்கும் நாக்கு செத்து போயிடுச்சு போல அப்படின்றாங்க விஜயா. ஆமாமா உங்க சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லார் நாக்கும் செத்து போயிடுச்சு, எடுத்து அடக்கம் பண்ணிடுவோன்னு முத்து சொல்ல, மனோஜும் பக்குன்னு சிரிக்கிறாரு. மனோஜ் சிரிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுற விஜயா மனோஜை முறைக்க, அவர் அப்படியே வாய மூடிட்டு சிரிக்கிறாரு. அந்த நினைப்புல இப்ப முத்து சிரிக்க பாக்குற அண்ணாமலை, நீ என்ன யோசிக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது, அப்படியே அமைதியா இரு அப்படின்னு மகனுக்கு ரகசியமா மிரட்டல் விடுறாரு அண்ணாமலை. முத்துவும் சிரிப்பை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு சரின்னு தலையாடுறாரு. விஜயா அதை மறந்துட்டாங்க போல இருக்கு. அண்ணாமலையும் முத்துவையும் மாறி மாறி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்க, ஆமா அக்கா யூனியன் ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு சீதா கேக்குறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு சீதா அப்படின்றாங்க மீனா. கவர்மெண்ட் ஃப்ளவர் ஷோ ஆர்டர் ஏதோ கிடைச்சிருக்குன்னு தேவி அக்கா சொன்னாங்களேன்றாங்க சீதா. ஆமா அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அது நம்ம சங்கத்துல தான் கிடைச்சதுன்றாங்க மீனா. விஜயா இந்த பக்கமா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, ஆமா அது நான் தான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், அதுக்குள்ள வந்துருச்சான்னு கேக்குறாரு சத்யா. ஆமாண்டா சத்யா, அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, அந்த ஆர்டரை மட்டும் சரியா முடிச்சுட்டா பெரிய லாபம் வரும் அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா சாப்பிட்றத விட்டுட்டு பாக்குறாங்க. சங்கத்துல இருக்க எல்லாருக்குமே அது உபயோகப்படும்ன்றாங்க மீனா. சூப்பர் சூப்பர்னு சிரிக்கிறாரு சத்யா. ரொம்ப நல்லதுமா, நீ தலைவியானதுக்கு பிறகு எல்லாருக்கும் நல்லது பண்ணி இருக்கிற, நீ வேணும்னா பாரு அடுத்த எலெக்ஷன்லயும் நீதான் நின்னு நீதான் ஜெயிச்சு தலைவியா வரப்போற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இந்த தடவை ஜெயிச்சதுக்கே இல்லாத ஆட்டம் ஆடுறா, இனி அடுத்த தடவை வேற ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. கரெக்டுப்பா, இனிமே நிரந்தர தலைவி மீனா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ உடனே ஜாலரா தட்டுறதுக்கு தூக்கிட்டு வந்துருவானே அப்படின்னு பாக்குற விஜயா சாப்பாட்டு அள்ளி அந்த வெறிய வாயில மென்னு தீத்துக்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் ஆசை இல்லைங்க, அடுத்து நல்லது செய்யற எண்ணத்தோட யாராவது வந்தா நாம விலகிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ன்றாங்க மீனா. அதெல்லாம் சரிதான் மீனா, ஆனா நல்ல எண்ணம் இருக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல, அந்த சிந்தாமணி அம்மாவோ இல்ல அந்த அம்மா சப்போர்ட்ல யாராவது உள்ளர வந்துட்டா அதெல்லாம் சும்மா விட முடியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் முத்துவையும் மீனாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் நீதான் அங்க தலைவின்னு முத்து முடிச்சிடுறாரு. மீனாவும் அவங்க அம்மாவும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, அக்கா இப்படி நீ பூ கட்டுற வேலையையும் பார்த்துக்கிட்டு யூனியன் வேலையையும் பார்க்கறது கஷ்டமா இல்லையான்னு சீதா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சீதா, எனக்கு உதவி பண்ணதா நிறைய பேர் இருக்காங்களேன்றாங்க மீனா. சரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நானும் வர்றேன் அப்படின்னு சீதா சொல்ல, சரி சீதான்றாங்க மீனா. விஜயா எழுந்திருக்க, சம்மந்தியம்மா சாப்பாடு மீதி வச்சுட்டீங்க, நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. வேணாம் வேணான்னு விஜயா சொல்ல, இல்ல கூட்டு கூட நீங்க சரியா சாப்பிடல, குழம்பு எதுவும் பிடிக்கலையான்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. விஜயா அப்படியே நிக்க, காரம் எதுவும் அதிகமா இருந்துச்சா
அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா கேக்குறாங்க உங்க அம்மா. ஏங்க சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சதுக்கு இவ்வளவு கேள்வியா அப்படின்றாங்க விஜயா. இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு பிடிக்கலையோன்னுதான் அப்படின்னு பம்மி போய் நிக்கிறாங்க மீனாவோட அம்மா. அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது, தட்டெல்லாம் அப்படியே வலிச்சு சாப்பிடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு விஜயா சொல்ல அதிர்ச்சியோட அண்ணாமலையும் முத்துவும் நிமிந்து பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு மட்டமான பழக்கம், எப்பவும் கொஞ்சம் சாப்பாடு தட்டுல வைக்கணும், அப்படி 2 பருக்க இல்லாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது, அதுக்கு பேர் தான் மேனர்ஸ். நகருங்கன்ற மாதிரி விஜயா அந்த பக்கம் போக அடேங்கப்பா அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேர் கண்ணையும் ஒரே காட்சி தான் வருது. அதுல அண்ணாமலை, முத்து, விஜயா 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜயா ரசம் சாப்பாட்டை சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அள்ளி அள்ளி வாயில போட்டுட்டு இருக்காங்க. தட்டை வலிச்சு சாப்பிட்டுட்டு விரல்ல இருக்க இடுக்குல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு விரல அவங்க வாய்க்குள்ள விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க விஜயா, வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு தட்டை விரல வச்சு சுத்தமா வழிச்சிட்டு இருக்காங்க விஜயா. அந்த ஒத்த விரல்ல இருந்ததையும் சுத்தமா அவங்க வழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, அம்மா பிளேட்டு சுத்தமாயிடுச்சுமா, கழுவவே வேண்டாங்கிறாரு முத்து. அவங்களும் கையை விரல்னு ஒவ்வொன்னா சப்பி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கையும் கழுவ போறது இல்லையோ என்னமோ. அண்ணாமலை முத்துவையே பார்த்துட்டு இருக்க முத்து எழுந்து அண்ணாமலை கிட்ட வந்து, அப்பா நீ என்ன யோசிச்சன்னு எனக்கு தெரியும், அந்த தட்டு சும்மா பளபளன்னு மின்னுச்சு அதுதானே அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இதெல்லாம் தான் கால கொடுமை அப்படிங்கிறாரு. மெதுவாப்பா அம்மா வந்தாச்சு அப்படிங்கிறாரு முத்து. உள்ளர விஜயா கையை கழுவிட்டு தொடச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சம்மந்தி அம்மா ரசம் இருக்கு, கொஞ்சம் குடிக்கிறீங்களா, ஜீரணம் ஆகுன்றாங்க மீனாவோட அம்மா. வேண்டாம் நான் அளவா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல மறுபடியும் எழுந்திருச்ச முத்து பொடக்குன்னு அப்பாட்ட உட்கார்றாரு. பாப்பா அடிக்கடி எல்லாம் பிளாஷ்பேக்கு போக முடியாதுப்பா, விட்டுடுப்பா அப்படின்னு அவரோட கையை தட்டி கொடுத்துட்டு முத்து எழுந்து நிக்க அண்ணாமலை கை கழுவ போறாரு. சாப்பிட்டு கை கழுவிட்டு உட்கார்ந்ததுமே 2 பேருக்கும் டம்ளர்ல கொண்டு வந்து இந்தாங்கண்ணே இந்தாங்க சம்பந்தின்னு எதையோ நீட்டுறாங்க மீனாவோட அம்மா. 2 பேரும் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மொபைல் ரிங் ஆக, என்னமாமா ஒரே நேரத்துல 2 மொபைல் ரிங் ஆகுது அப்படின்னு சத்யா கேட்டுட்டு இருக்க, அத்தை இந்தாங்க உங்க போன் தான் கொண்டு வந்து மீனா விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. முத்துவோட போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு, அதுவும் ரிங் ஆகுது. முத்து கால் அட்டன் பண்ணி ஹலோ சார் அப்படின்னு அங்கேயே நின்று கத்திக்கிட்டு இருக்க விஜயா உட்கார்ந்து இருக்கவங்க ஹலோ மேடம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து காது கேக்குதா அப்படின்னு அவங்க பக்கத்துல நின்று கத்திட்டு இருக்க, டேய் ஏண்டா கத்துற அப்படின்னு சிடுசிடுக்கிறாங்க. விஜயா நீ தான் உள்ளர போய் பேசுங்கிறாரு அண்ணாமலை. இத புடி அப்படின்னு கையில இருக்க டம்ளரை மீனா கிட்ட கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு விஜயா ரூம்குள்ள போக அந்த பக்கம் முத்து வெளியே போறாரு. ஒரே இடத்துல, அதுவும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லாம 2 பேரும் ஃபோன் பேச முடியாதுன்ற பேசிக் நாலேஜ் கூட கிடையாது போல இருக்கு அவங்களுக்கு. வெளியே வர்ற முத்து, சாரி சார், ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸுங்க சார், ஹவ் ஆர் யூ சார்ன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன் முத்து, எனக்கே இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா அந்த ஃபினான்சியரை போய் பார்க்கலான்றாரு மிஸ்ரா. சார் எனக்காக நீங்க வரேன்னு சொல்றீங்களேங்க சார், கண்டிப்பா வந்துடுறேங்க சார், நீங்க எவ்வளவு பிஸியான ஆளு, எவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறீங்க, நீங்க சொன்னா போதுங்க சார், நான் வந்துருவேங்க சார் அப்படின்னுட்டு இருக்காரு முத்து. உடனே மீனா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வந்த விஜயா சொல்லுங்க மேடம்னு கேட்க ஆப்போசிட்ல லாயர் பேசுறாங்க. விஜயா மேடம், உங்க பையன் டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிடலாமான்னு கேக்குறாங்க. விஜயா ரொம்பவே அதிர்ச்சியாகி, ஐயோ என்னங்க மேடம் இப்படி சொல்றீங்கன்றாங்க. எதுக்கு வாபஸ் வாங்கணும், டைவர்ஸ் கிடைச்சாதான் என் பையனுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டு இருக்க. வேற என்னம்மா சொல்றது, டைவர்ஸ் வேணும்னு அவ்வளவு தீவிரமா இருந்தீங்க, 6 மாசம் தள்ளி போயிடுச்சேன்னு வருத்தம் வேற பட்டீங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, இப்பவும் அதே வருத்தத்துல தான் மேடம் இருக்கிறோம், நானும் என் பையனும் இருக்கிறோம் அப்படின்னு விஜயா சொல்ல, உங்க பையனை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே அப்படின்னு லாயர் சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க விஜயா. ஆமா, அவர் ரோஹிணி கூட கடையில சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு லாயர் சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. சரிங்க சார், நான் அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க எனக்கு லொகேஷன் அனுப்பி வைங்க, நான் அங்க வந்துடுறேங்கிறாரு மிஸ்ரா. சரிங்க சார், நான் இப்பவே அனுப்பிடுறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போனை வைக்க, அவர் எப்போ போனை வைப்பாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே பயங்கர துடிப்போட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. போனை வச்சுட்டு முத்துவே, மீனா அந்த ஃபைனான்சியரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு மிஸ்ரா சார் கூப்பிடுறாரு, பார்த்துட்டு வந்துடலாம், இதோ லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல,
மீனா சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. மேடம் என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்காதுன்றாங்க விஜயா. நான் தான் நேர்லயே பார்த்தேனேமா அப்படின்னு லாயர் சொல்ல, நீங்க வேற யாரையோ பார்த்து தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, உங்க கடையில உங்க பையன் தானே இருக்காரு, அங்கதான் பார்த்தேன்றாங்க லாயர். விஜயாவுக்கு ஒன்னும் புரியல, குழப்பத்தோட என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க, ஒரு ஏசி வாங்கணும்னு உங்க பையனோட கடைக்கு போயிருந்தேன், அங்க ரோஹிணி இருந்தாங்க அப்படின்றாங்க லாயர். ஆப்போசிட் பார்ட்டி அவ இருந்தான்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும், ஆனா அவங்க எவ்வளவு கண்ணியமா அங்க ரோஹிணி இருந்தாங்கன்றாங்க. அந்த பண்புல ஒரு டிராப் கூட விஜயாவுக்கும் வராது, மனோஜுக்கும் வராது. வயசுல பெரியவங்கன்ற மரியாதை கூட இல்லாம வந்துச்சு போச்சுன்னு பேசினாரு மனோஜ். அப்படின்னு அதிர்ச்சியாகிற விஜயா, அவ இருந்தாளா அப்படின்னு கேட்க, ஆமா அங்க கடையில 2 பேரும் உட்காந்து சகஜமா பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு லாயர் சொல்ல, இங்க விஜயா அவ்வளவுதான் அதிர்ச்சியில ஆன நிக்கிறாங்க. கோர்ட்ல உங்க பையன் ரோஹிணிய அப்படி திட்டுனாரு, இப்ப என்னடானா கடையில 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லாயர் சொல்ல, இல்ல மேடம் என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கிறாங்க விஜயா. நான் நேர்ல பார்த்ததை தானேங்க சொல்றேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க கடையில வேலை செய்யற ஆளுங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு லாயர் சொல்ல, அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாங்க விஜயா. நான் கேட்டப்போ அவர் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க என்ன குழப்பாம இருங்க, இப்ப இந்த கேஸ நடத்துறதா இல்லையான்னு எனக்கே தெரியல அப்படின்னு லாயர் சொல்ல, ஆஹாஹா இல்ல 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 கண்டிப்பா நீங்க இந்த கேஸ நடத்தணும், டைவர்ஸ் வேணுங்கிறாங்க விஜயா. அப்படின்னா உங்க பையனை ரோஹிணி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லுங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா 6 மாசத்துல அவங்களே எங்களுக்கு டைவர்ஸ் வேணான்னு முடிவை எடுத்தாலும் எடுக்கலான்றாங்க லாயர். விஜயா தாங்க முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாங்க, அப்படியெல்லாம் கூட நடந்துருமான்னு. ஓகே அப்ப மனோஜையும் கூட்டிட்டு வந்து மீனா வீட்லயே தான் வச்சுக்க போறாங்க போல இருக்கு. நாளைய ப்ரோமோவில் மீனா வீட்டுல மீட்டிங் நடக்குது. பைனான்சியர் கொடுத்த 48 லட்சம் ரூபாய் பணமும் அந்த ஆளோட இது இல்லையா, சிந்தாமணி அவங்க பணத்தை அந்த ஆள் மூலமா அத்தைக்கு கடனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா ஆணு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அண்ணாமலைக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற நீ அப்படின்னு விஜயா கொஞ்சம் திகிலோட கேக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க கடன் வாங்கினப்போ அந்த பணத்தை கொடுத்தது சிந்தாமணி தான் அப்படின்னு மீனா சொல்ல, நம்பவே முடியாத அதிர்ச்சியோட அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.